அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 7 மக்கள் பேறு. குறள் 67வது குறள். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். மீண்டும் வாசிக்கிறேன். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். மகனை முதலிடம் பெறச் செய்பவனே தந்தை. சொற்பொருள்: தந்தை தந்தையானவன் மகற்கு ஆற்றும் தன் மகனுக்கு ஆற்றுகின்ற நன்றி எதுவென்றால், அவையத்து இந்த உலகத்தில் முந்தி இருப்ப செயல், மற்றவர்களை காட்டிலும் முதன்மையானவனாக இருக்கச் செய்தல். பொருள்: தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆற்றுகின்ற நன்றிக்கடன் எது என்றால், உலகத்தில் கற்றவரின் அவையில் மற்றவர்களை காட்டிலும் தம் பிள்ளைகள் மேன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று உருவாக்குதல் ஆகும் என வள்ளுவன் குறள் உணர்த்தும் நெறியாகும். சான்றுக்காக சில நிகழ்வுகள். பொதுவாகவே மனிதர்களுக்கு 8 வகையான வனப்பு, அதாவது அழகு இருக்க வேண்டும் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டோர் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்று கவிஞர் காரியாசான் கூறியிருப்பது, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பிச்சை கேட்காமை, கற்றவர் கற்றோர் அவையில் நான் சொல்லும் கருத்து இதுதான் என துணிந்து உரைத்தல் வேண்டும். இதைத்தான் சராசரியான தந்தையும் விரும்புகிறான் என கூறுகிறார். தனது மகனை தூக்கி தோளில் வைத்து கொண்டு திருவிழா கூட்டத்தில் நடக்கின்றதை வேடிக்கை காட்டி உலக அறிவு எப்படிப்பட்டது என அறிவை ஊட்ட பார்க்கிறான் தந்தை. உழைக்கும் வர்க்கம் அடிமையாகிவிடக்கூடாது என்பதற்காக மகனை பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறான், அறிவு பெற வைக்கிறான். சமுதாயத்தில் தாம் பட்ட கஷ்டங்களை மகனுக்கு காண்பித்து வளர்க்கிறான். மக்களை ஆளும் திறன் பெற வேண்டும் என உறுதியை பெற வைக்கிறான். மகனும் தந்தையின் சொல்லை மந்திரமாக நினைத்து பயிலுகிறான். சமுதாயத்தில் தலை குனிந்து வாழக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழும் வழிமுறைகள் கல்வியில் உள்ளது என தந்தை மகனுக்கு உணர்த்துகிறான். மகனும் கல்வியில் தேர்ச்சி செய்து பட்டம் பெறுகிறான். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்கிறான். உலகத் தலைவர்களை பற்றியும் கையாளும் பொருளாதாரத்தை பற்றியும் அறிந்து கொள்ளுகிறான். அரசியல், பொது நிர்வாகம் பண்ணுதல் படித்தும் பத்திரிகைகள் மூலமாக நாட்டு நடப்பு என அனைத்து துறைகளை பற்றி பயின்று தேர்வு எழுதி கற்றவர் அவையில் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையில் வருகிறான். அரசு அவனை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் அமர்த்துகிறது. ஆம், IAS தேர்வில் முதன்மை பெற்றதால் மாவட்ட ஆட்சியராக மகன் பலம் வருகிறான். மகனுக்கு தந்தை ஆற்றும் நன்மையாக முடிகிறதல்லவா? ஆம், இதைத்தான் வள்ளுவன் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி என்று கூறுகிறார். தன்னை பெற்று வளர்ப்பதிலும் படிக்க வைத்து கற்றவர் அவையில் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையான தனித்துவம் பெற வைப்பதில் தந்தையின் பங்கு அளப்பரியது. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.